நீலகிரி கோவையில் இன்று மிக கனமழையும் 10 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதேபோன்று திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நாளையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீட் தேர்வை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என்று கேள்வி எழுப்பினார். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளிகளில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனை திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் அவர்களிடம் சிறிது நேரம் கலந்துரையாடினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் காலை உணவு திட்டத்திற்கான செலவை நிதி ஒதுக்கீடு என்று கூறாமல் வருங்கால முதலீடு என்று கூறுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி எந்த வகையிலும் தடைபடக்கூடாது என்பதில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக முதலமைச்சர் கூறினார். ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு தொடங்கிய நீட் எதிர்ப்பு தற்போது தேசம் முழுவதும் எதிரொலிப்பதாக கூறினார். ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க. ஆனால் நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா?